பாரதிய ஜனதா கட்சி முதல்ல பாரதிய ஜனசங்கமா அது 49 ஆரம்பிச்சாங்க. சுதந்திரம் அடைஞ்சு அந்த அரசியல் கான்ஸ்டியூஷன் அனௌன்ஸ் பண்ண சமயத்துல ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து ஒரு சில உடன்பாடு இல்லை உங்களுக்கு, அதனால நம்ம இயக்கத்தனியாக ஆரம்பிச்சு 1952 அதாவது 49 ஆரம்பிச்சப்ப ஷியாம் பிரசாத் முகர்ஜியும் தீன்தயாள் தலைவர் பொதுச்செயலாளர் ஆரம்பிச்சாங்க. 52 வந்து ஒரு 2 எம்பி ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 57 எலெக்ஷன்ல திருப்பியும் கண்டஸ்ட் பண்ணதுல வந்து ஒரு 13 என்னமோ சம்திங். அப்புறம் 62 34 எம்பி, 67 34 எம்பிஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு இறந்துட்டாங்க, இந்திரா காந்தி பிரைமினிஸ்டர் இருந்தாங்க. இந்திரா காந்தி வந்தப்போ 75 வந்து நம்ம திருப்பி 4 எம்பி ஆயிட்டோம். ஏன்னா இப்போ எல்லாம் ஒரே ஃபோக்கஸ் இந்திரா சொல்லிட்டு இந்த ஸ்தாபன காலத்துல திரும்பி சமயத்துல இருந்தாங்க. திரும்பி அவங்க 75 வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ 2.5 வருஷம் நம்ம தலைவர் எல்லாருமே நம்ம தலைவர் ஸ்தாபன கால காங்கிரஸ்ல வந்து இந்திரா காந்தி எதிர்த்தவங்க மொராரியாஸ் எல்லாம் காங்கிரஸ் தான் ஆக்சுவலா. அது வந்து ஸ்தாபன காங்கிரஸ் பிரிச்சு இந்திரா காங்கிரஸ் பிரிச்சுட்டாங்க. அதை கைப்பற்றாங்க. இந்திரா காந்தி வந்து கட்சியை கைப்பற்றி முதல்ல விலக்கிட்டாங்க, எல்லாத்தையும் ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அப்போ வந்து சோசியலிஸ்ட் பார்ட்டி ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்தாங்க, மொராரியாஸ் ஸ்தாபன காங்கிரஸ், வாஜ்பாய் வந்து ஜனசங்கம். எல்லாருமே ஜெயில மீட் பண்ணி ஜெயில தான் ஜனதா கட்சி உதயமாகுது. ஏன்னா இப்ப ஜனநாயகத்துல வந்து ரசிக்கிட்டாங்க, கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஜனதா கட்சி உருவாக்குது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க இந்திரா காந்தி. அப்ப ஜனதா கட்சி வந்து ஆட்சி பிடிக்குது. அந்த ஆட்சி பிடிச்சப்பதான் வாஜ்பாய் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், அத்வானி வந்து பிராட்காஸ்டிங் மினிஸ்டர், 2 பேரும் அப்ப மினிஸ்டர்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து மொராஜிக்கு சரண் சண்டை வந்துச்சு. அது அதிசிங்கோட அப்பா திருப்பி ஆட்சி கவுந்துருச்சு. திரும்பி அவங்க 80 திரும்பி இந்திரா காந்தி மினிஸ்டர் ஆயிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 84 அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்ப ராஜீவ்காந்தி ஸ்வீப் என்ன அனகாபாத்ல எல்லாம் திரும்பி ஆரம்பிச்சு. 89 மீண்டும் 2 சீட்டு. இந்த 80 இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா, ஆட்சி கவுந்ததுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம இயக்கத்துல வரதேச சேர்ந்தவங்க அரசு எல்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 1980 இன்னைய தேதி ஏப்ரல் 4 தான் ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பிக்கும் போது வாஜ்பாய் வந்து தலைவர், அத்வானி வந்து பொதுச் செயலாளர், அப்படிதான் கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பல தலைவர்களை பார்த்தாங்க. வாஜ்பாய்க்கு அப்புறம் ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருந்தாங்க, வெங்கையா நாயுடு இருந்தாங்க, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங் கடைசியா ராஜ்நாத் இருக்கும்போது தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, மோடியை வந்து பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2004 நமக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் தெரியும். ஏன்னா வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர்னா நம்ம எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும். இப்படிதான் வந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஹிந்து கோட், அதாவது இது வந்து ஒரு ஹிந்து அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எல்லாரும் சமமா சந்தோஷமா இருக்க முடியும். மற்றபடி முஸ்லீமோ கிறிஸ்டியனோ சொன்னோம்னா நம்ம தெரியும், சூழ்நிலை பார்த்தா இந்துல என்ன நடக்குது, கிறிஸ்டின் நடக்குன்னு தெரியுது. அந்த ஹிந்து அப்படிங்கிறத இது வந்து இந்த மண்ணுக்குரிய மனம். ஹிந்துனா அடுத்து கெடுத்து நினைக்க மாட்டாங்க, மற்றவங்க உதவி செய்வாங்க, தன்னோட தேவையில குறைச்சி சந்தோஷமா வாழ்வாங்க, இயற்கையை வந்து ஒன்றும் ஏற்பாடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள். அந்த இந்து தர்மத்தோட சனாதன தர்மத்துடைய வழித்தோன்றர்கள். நம்ம இதுல வந்து எறும்புக்கும் முக்தி உண்டு, மனுஷனுக்கும் முனிவருக்கும் முக்தி உண்டு. அப்ப எல்லா உயிரிலையும் ஒரே தன்னுயிர் போல பாதித்தோடைய கல்ச்சர் வேணும். அதுதான் இந்த நாட்டுடைய மண்ணோட அமைப்பு. அதுதான் நம்ம அந்த இதை புரிய ஊற்றி பிடிக்கிறதுக்காக தான் இந்த பாரதிய கட்சி உருவாக்கப்பட்டது. இந்த கட்சி உருவானதுக்கு அப்புறம் நம்ம பல பேர் உயிர் விட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 236 பேர், ரமேஷோட கடைசி. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் நம்ம ஊர்ல மேலோட ஒருத்தரை மர்டர் பண்ணாங்க, ராமலிங்கம் ஒருத்தரை பண்ணாங்க.
அது இப்போ அரசாங்கம் இருக்கும், அதுக்கப்புறம் நின்றுச்சு. எல்லாத்தையும் பிடிச்சி நெருக்கல் கொடுத்த உடனே, ஏன்னா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது, ஆனா சென்ட்ரல்ல வந்து எண்ணெயை போட்டு எல்லாம் எடுத்தல கொஞ்சம் நம்மலாம் இப்போ பாதுகாப்பா இருக்கோம். நான் வந்து 92 நான் கட்சியில் ஜாயின் பண்ணேன். ஏப்ரல் 19 ஜாயின் பண்ணேன். ஏப்ரல் 19 92 கட்சியில ஜாயின் பண்ணேன். நான் வந்து அது மாதிரி லாக்காக முடிச்சுட்டு உறையூர்ல இருந்தேன். உறையூர்ல தாக்கர் ரோட்ல வந்து கட்சி ஆஃபீஸ் இருந்துச்சு. ஒரு சின்ன ரூம் மேல மொட்டை மாலை ஒருத்தர் ராமச்சந்திரன் ஒருத்தர் நம்ம காரியகர்த்தா தான் இன்னொரு இருக்காரு. அவர் அந்த ரூம்ல தான் ஆரம்பிச்சேன். அவங்க சங்கராமன் இருக்காருன்னா ஸ்ரீரங்கத்துல, அவரு தான் அங்க அலுவலக செயலாளர் கட்சி ஆபீஸ்ல. நான் தகவல் தினம் போய் பார்ப்பேன், பேசிக்கிட்டு இருப்போம், புக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, பார்ப்போம். அப்புறம் தான் அங்க ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி 93 வந்து வழக்கறிஞர் பிரிவு நான் திருச்சி கோர்ட்ல முதல்ல தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு 300 பேர் வச்சு கூட்டம் போட்டோம். ஆக்சுவலா அதை மீட்டிங் எப்ப சொன்னாங்க, அப்ப வந்து கேசவ விநாயகம் ஜி வந்திருந்தாங்க. அப்போ அதில் எனக்கு விநாயகஜி அறிமுகம். அவங்க வந்து அப்போ அரசு பிஜேபியில் இல்லை. அதில் வந்து அவங்கள வச்சு ஒரு மீட்டிங் போட்டோம், சங்கோட்டில் தான் மீட்டிங் போட்டோம். 300 பேர் எனக்கு மீட்டிங் வந்திருந்தாங்க. இன்னைக்கு 300 பேரோட கட்சி இருக்கு. வக்கீல்கள்ல 300 பேர் பிஜேபியில் இன்னும் இருக்காங்க. அது காலத்துல மாறுது. வயசானவங்க அமைதியா இருக்கிறதும், புதுசாக வரவங்க ஜாயின் பண்ணுறதுமா இப்போ ஓகே. அதுக்கப்புறம் 95 வந்து எனக்கு மாவட்ட சைக்கிள் உறுப்பினராக போட்டாங்க. மாவட்ட சைக்கிள் உறுப்பினராக போட்டு 96 இம்ப்ரெஷன் நின்றேன். இம்ப்ரெஷன் நின்னப்ப இங்க இருந்தா நம்ம திமுக மூர்த்தி இருக்காரு தெரியுங்களா, கான்ட்ராக்ட் மூர்த்தி. அவரு தான், அவர் ஒரு ஜீப் தான். நான் பிரச்சாரத்துக்கு போன ஒரே ஒரு ஜீப்பு தான். ஜீப்பு ஒரு 10 காகிதம் வச்சிருப்போம். தினம் எடுத்துருப்போம், தினம் திருப்பி வாங்கிட்டு வருவோம். அதையே நாங்க போடுவோம், முத்து பொருள் திருப்பி எடுத்து வாங்கிட்டு வருவாங்க. இந்த 10 பேர் தான் போறதே. இந்த போடுவோம், திருப்பி எடுத்து வந்துருவோம். அதையே மண்ணு இடத்துல போடணுமே. ஏன்னா நம்ம கட்சியோட சூழ்நிலை அப்படி. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம கையில காசு இல்லைன்றது வருது. சும்மா அவருக்கு இதுக்காக நின்னோம். ஜெயிக்கணும்னா தெரியும், இருந்தாலும் ஒரு நிக்கணுமே நின்னோம். கட்சி நிக்கணும்னு பார்த்தோம். அப்ப வந்து 15,840 ஓட்டு வாங்கியிருந்தேன் நான் தனியா நின்று. அப்பதான் வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. 13 நாள் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சன்சேர வந்தாங்க. அப்புறம் அப்படியே 99 அப்புறம் சந்திரசேகர், தேவகவுடா, ஐக்கிய விஜயா 3 பேர் பிரைம் மினிஸ்டர் 2 சொல்றேன். திருப்பி 99 நிற்கும்போது நம்ம குமாரமங்கலம் வந்துட்டாங்க. குமார்ஜி வரும்போது நான் வந்து மாநகர பொதுச் செயலாளர், ஸ்ரீதரன் வந்து தலைவராக இருந்தாங்க. நான் மாநகர பொதுச் செயலாளர் இருந்தேன். எனக்கு 24/1 கல்யாணம் 99. 3/2 அவரை மர்டர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே, அதாவது நெக்ஸ்ட் வீக். அதாவது 2000 ஒரு மீட்டிங் பகுதியில் போட்டிருந்தாங்க. நம்ம சிங்காரத்தோப்பில் வந்து பூம்புகார் இருக்கு இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸ்ல இந்த இந்த பாய் கொடிமரோட ஒன்று இடத்துல இருக்கும். அந்த இடத்துல ஒரு மேடை போட்டு பேசினாங்க. நம்ம போனவங்களோட நம்ம ரீவனை கொண்டாடணும் போயிட்டு நம்ம அந்த. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து 29/7/2000 என்னை அமைப்பாளர் போட்டாங்க. அப்பதான் மாவட்டமா டிக்ளேர் பண்றாங்க. அது வரைக்கும் மாநகர் வந்து ஒரு மாநகர், நகராக தான் இருக்கு, மாநகரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாநகர் மாவட்டம் ஆக்கி 2000 அமைப்பாளர் ஜூலை மாசம் 99 ஜூலை மாசம் 29 அனௌன்ஸ் பண்ணி போட்டாங்க. அது அப்ப எல்லா கிளையெல்லாம் எல்லாம் நம்ம இப்ப என்ன தெரியும், கிளையெல்லாம் ரெடி பண்ணி மாவட்ட தேர்தல் வந்து 14/4/2000 சித்திரை 1 இன்னைக்கு உறையூர் சௌராஷ்டிரா தான் போட்டு அன்னைக்குதான் அதிகாரப்பூர்வமா 2 தேர்தல் தலைவரா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ குமாரமங்கலம் இருந்தாங்க. ஆக்சுவலா என்ன வந்து குமாரமங்கலம் வந்து தலைவர சொன்னப்ப நான் வேணாம், எனக்கு ஜஸ்ட் அப்பதான் மேரீடு பார்க்கணும் அப்படின்னு. இல்ல நீங்க இருக்கணும்னு சொல்லி ஒரு 1 மணி நேரம் பார்க்க நடந்துச்சு. சங்க ஹோட்டல்ல ரூம் போட்டு பண்ணி கட்டாயப்படுத்தான் விளையாட கொடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் ஜஸ்ட் மேரீடு, குழந்தை பிறந்தது மாசமா இருந்தாங்க. சரி நம்ம குடும்பத்தை பார்க்கணும், இயல்பா நமக்கு எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தை பார்க்கணும்ல, நல்லா இருந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் இருந்தோம். 99 செப்டம்பர் திருப்பி எலெக்ஷன் முடிஞ்சு 15/9/99 தான் வந்து திருப்பி எலெக்ஷன் நாமினேஷன் போடுறாங்க. நம்ம குமாரமாக இருந்துச்சு. அடுத்த 21/8 இறந்து போயிடும். எனக்கு 11 மாசம் தான், ஒரு வருஷம் முழுசா இல்லை.
அவர் இதனால வந்து நம்ம ஸ்ரீதரன்ஜியோடைய பொண்ணுக்கு வந்து யூனிவர்சிட்டி சீட் வாங்கி கொடுத்தோம். எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு ஃபோன் பண்ணேன். ஸ்ரீதர் இறந்து போயிட்டாரு, அந்த பொண்ணு +2 முடிச்சிருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டாரு. டாக்டர்னு சொன்னிச்சு. ஒரே ஒரு ஃபோன் பண்ணாரு எஸ்ஆர்எம்க்கு. எல்லா பேமெண்ட்டும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு உடனே ஒரே செக்கு இல்லை, ஃபுல் பேமெண்ட் 5 வருஷம் ஃபீஸ் கட்டினார் அவரு. அதோட அந்த 2 பிள்ளைங்க அவருக்கு, 2 பொண்ணுங்க, 2 பேத்துக்கு 5 லட்சம் வந்து போஸ்டல் சேவிங்ஸ்ல வந்து இலகணேசனை வர சொல்லி கொடுத்து இதில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தொடர்புல இல்லை அவங்க, ஏன்னா ஃபேமிலி லேடிஸ் வர முடியாது, அப்படியே ஆச்சு. அவரு வந்து விநாயகர் சதுர்த்தியில சிறப்பா முதல்ல பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து அவர் இந்து முன்னா அவரை கட்சி கூட்டம்னா தலைவராக்குனாங்க. அவரு தலைவரானது அக்டோபர் மாசம், 3 மாசத்துலயே. அதுக்கப்புறம் 2003 என்னுடைய இது பழகி முடிஞ்சு. எனக்கு அப்புறம் வந்து பாலாசிவராஜ் தலைவர் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். பாலாசிவராஜ், அப்புறம் திருமலா, அப்புறம் இலக்கண்ணன், பார்த்திபன், ராஜேந்திரன், அடுத்து நம்ம ராஜேஷேகர் இப்போ கொண்டுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லாம் நீங்கள் ஆல்மோஸ்ட் இது வந்துருக்கீங்க, தெரிஞ்சுக்கணுங்கலாம். இல்லை, இதுதான் நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய திருச்சியில முதல்ல தலைவர் வந்து வி சுவாமிநாதன் அட்வொகேட் தான். இங்க ஸ்ரீநகர்ல தான் அவர் ராயத்தோப்புல அவர் பையன் ஆடிட்டர் இருக்கிறார். அவர் வந்து 50 இயர்ஸ் கோர்ட்ல கீழே இருந்தாங்க. 50 இயர்ஸ் முடிஞ்சோன்னு சங்கத்தை விழா எடுத்தோம் அவருக்கு. 50 வருஷம் தொழில கண்டவன விழா எடுத்தோம். அன்னைக்கு அங்கேயே அனௌன்ஸ் பண்ணாரு அந்த மேடையிலேயே, ஃப்ரம் திஸ் டே ஐ குவிட் அப்படின்ட்டு. அன்னையிலிருந்து நல்லா பிஸியான இருந்தாரு. ஒரு 500-1000 கேஸ் டெய்லி, அதாவது செகண்ட் ரவுண்டு 3rd ரவுண்ட்லாம் ரொம்ப குயிக்கா கேஸ் எடுக்குவார். ஏற்கனவே தோத்து பண்ணி கேஸ் கூட திருப்பி எடுக்கணும், ரவுண்டு வட்டோடு போடுவார். அந்த அளவுக்கு ஒரு சாலி அவர் அதோட அன்னைக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆர் கண்ணன் ஒருத்தருங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெங்காச்சாரி, சாரி இல்ல அது வந்து இன்னைக்கு சொல்ற அலசு கண்ணன். ஆர் கண்ணன் அட்வொகேட், ஆர் கண்ணன் அட்வொகேட்டு. அவர் பையன் வந்து 96 ஸ்ரீராமன் சொல்லி எலெக்ஷன் நின்னாப்பி திருச்சி 2ல் வந்து 19 திருச்சி 2ல் இருந்தாங்க. ஆர் கண்ணனுக்கு அப்புறம் வந்து வெங்கடாச்சாரின்னு 92. அப்பதான் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வெங்கடாச்சாரி தலைவராக வந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் சுய ஜாயின் பற்றி இப்போ இல்லை, அவரோட இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ருக்மாங்கதன் பிஹெச்சியில் ரிட்டையர்டு. ருக்மானதுக்கு அப்புறம் பழனியப்பன்னா ஸ்ரீதர். அப்புறம் நான் இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. அது மாநகரமே அறிவிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீதர் தான் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி வந்து பழனியப்பன், ருக்மாங்கதன், வெங்கடாச்சாரி, ஆர் கண்ணன், வி சுவாமிநாதன், நம்ம ராமகிருஷ்ணன் சீரகந்தால அவர் கூட மாப்பிள்ள இருந்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தார். அவர் ஜனசங்கமாக இருக்கும்போது தலைவர் இருந்தார். பிஜேபி தலைவரால் அவர் விவசாயமே மாநிலத்துக்கு போயிட்டாங்க. மாவட்ட தலைவராக வந்து ஜனசங்கமாக இருக்காங்க. அதில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கட்சியில வந்து ஏன் இருக்கோம் அப்படின்னு ஒரே விஷயம்தான், நல்லது பண்ணணும், நேர்மையா இருக்கணும், அரசியல்ல நேர்மையை தூய்மையை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எல்லாம் வச்சிருக்கிறோம். அதுதான் நம்ம கட்சியில நிறைய சம்பாதிச்சு பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. தலைவர்களும் சிம்பிளா இருப்பாங்க, நம்மளும் சிம்பிளா இருப்போம். அதே மாதிரி நம்ம வேலையும் பார்த்துக்கணும், கட்சியும் பார்த்துக்கணும். நம்ம ஏதாவது பாதிக்கப்பட்டு உங்க பேர் தப்பாச்சுன்னு வச்சுக்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க நம்ம கட்சியில. அது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப திமுகல வந்து திருடுனா கூட காப்பாற்ற வருவாங்க. நம்ம இதுல திருடுனேன்னு சொன்னாங்களாப்பா, நீ அவ்வளவுதான்ப்பா, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்ம காப்பாற்றி வெளியே வரணும். ஏன்னா நமக்குள்ள ஒரே முயற்சி நல்லவங்கிறது தான். சப்போர்ட் பண்ணா நல்லவங்க கெட்டுருமோன்ட்டு நம்ம யாரும் சப்போர்ட் பண்றதுல சப்போர்ட் மறைமுகமா இருக்கும், நேரடியா பயங்கரமா இருக்காது, பண்ண மாட்டாங்க. ஆனா மறைமுகமா நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் நாங்கெல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். அந்த மாதிரிலாம் ஏன்னா இந்த நிறைய பண்ணி கேஸ்லாம் வந்திருக்கு. செக்யூரிட்டி ஏமாந்த கேஸ் வந்திருக்கு, ஏமாந்த கேஸ் வந்திருக்கு, பணம் வாங்கி சீட்டு போயிட்டு கடன் பண்ண கேஸ் வந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாம் கட்சியில வந்து நீக்கிடுவோம். ஆனா அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம் அதை பண்ணி கொடுப்போம். அது தனியா ஈஸ்வரா பண்ணுவோம். ஏன்னா இருந்தா நம்மளால் தானே விட முடியாதுல்ல. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி நம்ம ஏதோ நம்ம எல்லாம் வந்து அதே மாதிரி நம்ம கட்சியில தான் ஃபேமிலின்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்கு போவோம். மற்ற கட்சியில எல்லாமே வீட்டுக்கு கூட மாட்டாங்க, நான் வரைஞ்சி அப்படின்ட்டுவாங்க.
நம்ம வச்சுல வாங்கன்னு சொல்லுவோம். அந்த இது நம்ம அதில் வந்து நான் எலெக்ஷன் நிற்கும் போது வந்து தயிர் சாதம் மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன். அது காலை 8 மணிக்கு கிளம்புவோம், டிஃபன் சாப்பிட்டு வந்துருவாங்க. ஒரு 11-12 மணிக்கு வந்து நடப்பு எங்கேயாவது இடத்துல யாராவது அங்கே வாங்கி கொடுப்பாங்க, டீ சர்பை வாங்கி குடிச்சிருவோம். தயிர் சாதம்லாம் இங்கேருந்தே எடுத்துட்டு போயிடுவோம். புவனிக்கு உள்ள ஆனந்துன்னு ஆர்ஜி ஆனந்துன்னு இந்த காளிக்கோயில் பக்கத்துல சந்து உள்ளது. இந்த காளிக்கோயில் சந்து உள்ள போயிட்டு போகும். அவர் தான் டிரைவர். அவர் தான் நான் ஜீப் போனாங்க, அதையும் டிரைவர் அவர் தான் ஒன்றா டிரைவராக இருந்தார். அப்பதான் டிரைவர் புதுசாக போட்டோம். அவரு கோவிந்தா வந்து அங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸ்ரீநகர் யாராவது பிடிச்சி வாங்கிட்டு வந்துருவான். என்ன பெருமாள் சாப்பாடே தெரியாது, ஆனா வரும். அது 10 மணி சாப்பாடு. நாங்கள் 10 பேர் தான் போவோம். ஒரு 15 பொருள் வாங்கிட்டு வந்துருவாரு. அதை வச்சு சாயந்தரம் 6 மணி போல எல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். நைட்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டான். லைட்லயே நமக்கு இருந்து காசு வரலாம். 20,000 டெபாசிட் வாங்கினாங்க எங்கிட்ட கட்சியில. அது சொல்லும்போது சொன்னாங்க, 50,000 தருவோம், இதை கட்டினா. நாங்கள் தைரியமா கடனை கட்டிட்டோம். உடனே அடுத்த நாள் 50,000 வந்துச்சு. உடனே அதை வச்சு அப்படியே சரி. நான் செலவு பண்ண வந்து ஒரு 50 வக்கீல் 1000 காசு கொடுத்தாங்க எனக்கு. அது நம்ம கோர்ட்ல வக்கீலா இருந்ததுனால கொடுத்தாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க நான் வந்து 1 லட்ச ரூபா வசூல் பண்ணேன். தொழில் 15,000 செலவு பண்ணேன். அதுக்கான நேற்று பார்த்து கேட்டால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எல்லாம் ஃபைன் தான் இருக்கு எல்லாம். அது நிறைய நம்ம வந்து படிப்படியா வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அதாவது முன்னாடி வந்து கொள்கைக்காக கட்சி, ஆனா இப்ப அப்படி கூடாது. நம்ம குறை நிறைவேற்றா ஆட்சி வேணும். நம்ம பாருங்க, கோயில் கட்டிட்டோம், வக்கீல் கொண்டு வந்துட்டோம். யூனிவர்சிட்டி மட்டும் தான் கொள்கையில பாக்கி இருக்கு. அது வந்துடும். கட்சி கொள்கைலாம் முடிஞ்சிச்சு. அப்ப இதை தொடர்ந்து நிலையத்திலும் தக்க வைக்கணும், நாட்டை நல்லதா பாத்துக்கணும்னா ஆட்சி வேணும். அது ஆட்சி வந்து சென்ட்ரல்ல மட்டும் ஸ்டேட்லயும் வேணும்னா இப்ப நம்ம வந்து இப்ப நிறைய ட்ரெண்ட்லாம் மாறும். நிறைய மாற்றங்கள் கட்சியில மாறி வருது. இந்த பந்தாலம் பந்தா பண்ணா ஓட்டு போடுவோம் மக்கள். ஆட்சி பிடிக்கணும்னா பந்தா காமிக்கணும். அதுக்காக கொஞ்சம் நம்ம அணுகுமுறையை மாத்திக்கிறோம். ஆனா பேசிக் வந்து இதான், தூய்மை நேர்மை தான். அதுல நம்ம எந்த விதத்தையும் நம்ம பேசல. இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம். யாரு மேலேயும் எதுவுமே சொல்லக்கூடிய அளவுல குற்றச்சாட்டுகள் இல்லை, சொல்ல முடியாத அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. மினிஸ்டர்ஸ் ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு மினிஸ்டர் இல்லப்பா அப்படின்னா சரின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இருக்காது. எதுவுமே நான் அப்படி அந்த கோஷ்டி அரசியல் இப்ப தலைவருக்கு கேட்கறாங்க, நான் தலைவருக்கு போட்டியில இல்லப்பா முடிவு பண்ணுவாங்க சொல்லாத பாருங்க. இந்த மாதிரி எங்கிட்ட சொல்லுவாங்களா? ஏன்னா அந்த பக்குவம், ஏன்னா நம்ம எதிர்பார்த்து இல்லை. நான் வந்து எனக்கு இந்த பணி கொடுத்துருக்காங்க, இந்த பணி செய்யறோம். அதில் நம்மளும் எல்லாம் நமக்கு இட்ட பணிகளை சிறப்பா செய்வோம். அதுல வந்து ஒரு சில இது கொஞ்சம் ஈக்குவல் நம்ம கிளாஸ் ஆகும். இப்போ என்னென்ன உதாரணமா மொழி சார் ஏதாவது போஸ்ட் அடிப்பாரு, நம்ம பார்ப்பேன், என் போட்டோ காணாம அவங்களுக்கு என்ன தெரிய போவேன், மன்னங்களாம் பேசிடுவோம். அது வந்து ஒரு விஷயம் இல்லை. அது போன பேர் அன்னைக்கு போட்டோ வந்திருக்காரு, இல்லை ஞாபகம் வந்திருக்காரு. நம்ம போஸ்ட் கடைசியாக அடிப்போம், நல்லா கொஞ்சம் இன்னைக்கு போய் உடனே உணவு விட்டுவோம். அப்போ போட்டோ விட்டு போயிடும். அக்கா என்னை போல கோச்சிக்குவோம். அப்புறம் திருப்பி சரியாயிடுவோம். ஏன்னா நம்ம வந்து ஃபேமிலி மாதிரி. ஆனால் நம்ம இந்த காலை சட்டமும் சாயந்தரம் சேர்ந்துக்குவோம். அது அப்பா அம்மா இருப்பாங்க, அப்பா அம்மா மாதிரி நாங்களாம் இருப்போம். நாங்க இப்ப எல்லாம் மூத்த கலைஞரே பழைய பாக்குறீங்க, எல்லாம் அனுபவம் சொல்லுவாங்க. ஏதாப்பா சரிப்பா சந்திரசேகர் பாத்துங்க அப்படின்னா சரியா போயிடுச்சு. அவ்வளவுதான். என்னன்னு தெரியாது, எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனா அவருக்கு தெரியும் என்னன்றது, ஒன்றும் தெரியாது. நான் சும்மா பேசிட்டு போயிடுவோம். அப்படியே எல்லாம் சரியாகும். ஏன்னா எல்லாம் நம்ம எல்லாம் வந்து ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் சகோதரர்களா பழகுவோம். எல்லாரோட நோக்கமும் ஒண்ணுதான், இந்த தமிழ்நாட்டுல நல்ல ஆட்சி அமைக்கணும். அதுக்காக நம்ம எல்லாம் பாடுபடுவோம். இதுக்காக நம்ம சந்ததிகளுக்காக நம்மளாம் ஆல்மோஸ்ட் 50 வயசு வந்துட்டோம். இனிமேல் நம்மளோட லைஃப் சிம்பிளா போயிடும். நம்ம பிள்ளைங்க ஏற்றாலும் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக பண்றோம். நல்லா ஒத்துமையா நல்லா சிறப்பா செய்வோம். எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.